ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான எண்டிங் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நேற்றுக்கு இனிஷியலான நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ வீடியோ போட்டுட்டு, அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோவை வந்து ஸ்பாயிலர் இருக்கதா போகுது, அதனால் ஸ்பாயிலர் அலர்ட் ஓகே அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ ஃபைனலி தண்டர்போல்ட்ஸ் படத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம், இந்த ஒரு படத்தோட எண்டுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு 14 மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனாக காட்டுறாங்க. இந்த ஒரு படத்தோட ஸ்டோரி வந்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சூசைட் ஸ்குவாட் ஸ்டைல் தான். இவங்களை வந்து எப்படியா அடிச்சுக்க சாவ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்ல தான் இந்த ஒரு டீமை இறக்கி விடுறாங்க. பட் ஃபைனலி இவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு படத்தை போக போக இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கான அந்த ஒரு சில விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் போக போக பழகி அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் வந்து அவங்க வந்து ஒரு டீமா மாறிடுறாங்க. இந்த மாதிரியே அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க்லாம் இருக்கு. நான் ஆல்ரெடி அதை வந்து நான் ஸ்பாயிலர் ரிவ்யூல நான் பேசிட்டேன் அதெல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு படத்தோட எண்டிங் அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன அப்படின்றத மட்டும் ஃபுல்லா பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, பயங்கரமான ஒரு விஷயமும் கூட. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒன்னொன்னா வந்து இந்த படத்தை பத்தியும் அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை பத்தியும் அப்படியே பார்த்துடலாம். கரெக்டா இந்த படமோட எண்டிங் முடிஞ்சு 14 மாசங்களுக்கு அப்புறம் இங்க போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தண்டர்போல்ட்ஸ் வந்து ஒரு நியூ அவெஞ்சர்ஸ், த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு டீமா உலக மக்கள் மத்தியில வந்து அவங்கள வந்து ஃபேமஸா காமிச்சுக்கிறாங்க. அதுக்கான வேலை போயிட்டு இருக்கும்போது இங்க இப்ப கரண்ட் கேப்டன் அமெரிக்காவா இருக்கக்கூடிய சாம் வில்சன் வந்து பாத்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டைட்டில் வந்து அவரது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கோர்ட்ல சூ பண்ணியிருக்கிறதா இவங்களுக்குள்ள ஒரு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரெட் கார்டியன் என்ன சொல்றாருன்னா, நியூ அவெஞ்சர்ஸ் அவனுக்கு அப்படின்னா கடைசியில எஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நம்ம ஜெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜென் ஜி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே எங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் தான் அங்கே போயிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் மாதிரி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இண்டிகேட் ஆகுது. ஃபோனில் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா வேர்ல்டோட அவுட்டர் ஸ்பேஸில் ஏதோ ஒன்று நுழையுது. இதை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ராக்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்குள்ளேருந்து வந்துகிட்டு இருக்கு. என்னது ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்புது. அதில் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய லோகோ போட்டிருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் அஃபிஷியலி ஃபேண்டாஸ்டிக் 4 டீம், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்திருந்ததில்ல ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த ட்ரெய்லர் வந்து சேம் கேஸ்ட் மெம்பர்ஸ், சேம் டீம், அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு அஃபிஷியலி வந்துட்டாங்க. அந்த ஒரு யூனிவர்ஸ் தனி, அது வந்து ஒரு ரெட்ரோ டைம் பீரியட்ல ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஃபைனலி அவங்க இங்க வந்துட்டாங்க. அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா எப்படி ப்ரோ, இப்போ மல்டிவர்சல் டிராவல் பண்ணி வந்திருக்காங்களா, வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இங்க யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ்ல இருந்து அவங்களோட வேர்ல்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில், அதுக்கான விடை இப்போ ரீசெண்டா லாஸ்டா வந்து ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த படத்துக்கான ட்ரெய்லர்லேயே இருக்கு. ஒரு பூமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நொறுங்குற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பூமியில இருந்து தப்பிச்சு வர ஸ்பேஸ் கிராஃப்டே ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் அவரோட ஃபேமிலியோட அவரோட டீமோட மட்டும் தப்பிச்சு வந்திருக்காரு. இது வந்து இன்கர்ஷன் ஈவெண்ட்டை வந்து இன்டிமேட் பண்றதுக்கான ஒரு சீக்வன்சஸ் கூட இருக்கலாம். லைக் டாக்டர் டூம் வராரு, இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டீமை வார்ன் பண்றதுக்காக கூட இங்கே மேபி ரீட் ரிச்சர்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கு மட்டும் இல்லாம இந்நேரம் கேப்டன் அமெரிக்கா, தென் இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில கேரக்டர்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர், அதுக்கப்புறம் கேப்டன் மார்வல், இவங்க எல்லாருமே ஒரு டீம் மாதிரி ஷாங்ஷி எல்லாம் வந்து பேசி ஒரு ஹாலோகிராம் சீக்வன்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. மேபி அந்த ஒரு டீமும் கூட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டேல வந்து கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஓப்பன் எண்டிங்கா முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதோட கண்டினியூஷன் தான் ஃபேண்டாஸ்டிக் 4 இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது தொடர்ந்து ஃபேண்டாஸ்டிக் 4 படத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீனும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமானதா இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா டாக்டர் டூமே கூட வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே தானே. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா கம்மிங் ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைலி ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இருக்க போது. கண்டிப்பா அதில் நம்ம ஆர்டிஜேவை வந்து நம்ம பார்க்கலாம். அவரை வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதுல நம்ம வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயங்கரமா தோணுது. ஏன்னா ஃபைனலி வந்துட்டாங்க. மார்வல் வந்து அவங்களோட கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஒரு தண்டர்போல்ட்ஸ்ல இருந்து இதுக்கு முன்னாடி டெட்பூல் அண்ட் வூல்வரின்ஸ் இதெல்லாம்
இருந்தது. பட் ஆக்சுவல் மார்வலா இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க ஒரு ப்ராப்பரான போஸ்ட் கிரெடிட் சீன். இது மட்டும் இல்லாம ப்ராப்பரா டைம் லைன் வேற நமக்கு வந்து மென்ஷன் பண்றாங்க. இதுவரையும் மார்வல்ல இந்த ஒரு மல்டிவர்சல் சாகால நமக்கு புரியாத ஒரு விஷயமாவே இருந்தது. என்னன்னா ஒரு ப்ராப்பர் டைம் லைனே இல்ல. இதுக்கு அடுத்து இது நடக்குதா, இல்ல அதுக்கு அடுத்து இது நடக்குதா, எதுக்கு அடுத்து எதிரா நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பெரிய கேள்வி வர மாதிரி ஒரு ப்ராப்பர் டைம் லைனே இல்ல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் அது நமக்கு வந்து ப்ராப்பரா புரிஞ்சது. லைக் எட்டர்னல்ஸ் படத்துக்கு அப்புறம் தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் தண்டர்போல்ட்ஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு சில படங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் விட்டு போச்சு. மற்றபடி இது வந்து ஒரு ப்ராப்பர் டைம் லைனா அவங்க அசம்பிள் பண்ணல. ஸோ இப்போ மறுபடியும் அந்த ஒரு ஃபார்முக்கு வராங்களோ எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மற்ற எல்லா படங்களையும் விட்டு அந்த கொஸ்டின் மார்க் எல்லாத்தையுமே ஒன்னா கோர்த்து சேர்க்கிற படமா தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலி எல்லா மார்வல் ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு தரமான சம்பவம் வித் ஒரு ப்ராப்பர் கம்பேக் எம்சியூக்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வேற. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் பயங்கர உக்கிரமா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் விட்ட மாதிரி இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து இருந்து பெருசா ரிவீல் பண்ணல. பட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மச் நீடட் போஸ்ட் கிரெடிட் சீன் நான் சொல்லுவேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த படத்தோட எண்டு போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சும்மா ஒருத்தர் குத்தி நிக்கிறத காமிச்சு வெறுப்பேற்றினதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதோ 1-2 காமிச்சாவது கொஞ்சமா மன திருப்தியா இருக்கும்ல தியேட்டர்ல ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு. அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து ஃபேண்டாஸ்டிக் 4 அந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிக்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.